சோபண்ணா, உங்களுடைய கருத்து. இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்குது. மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1,15,00,000 பேர் கொடுக்குறாங்க. இது மாதம் கொடுத்துட்டு வராங்க. இந்த பொங்கல் சமயத்தில் இலவச தொகுப்பு அது கிட்டத்தட்ட 276 கோடி ரூபாயில் கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபா கொடுக்குறதுன்றது நிதி நெருக்கடி இருக்குது தமிழக அரசு. இந்த நிதி நெருக்கடி எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். 2021 அதிமுக ஆட்சி விலகுகிற போது 5,70,000 கோடி ரூபாய் கடன் வச்சுக்கிட்டு போன நிலையில் தான் 2021 ஆட்சிக்கு வந்த உடனே, பதவியேற்ற உடனே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய சாதனை படைத்த முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கொடுத்த வாக்குறுதியை பதவியேற்கிற மேடையிலேயே கையெழுத்திட்டு, கோப்புகளை கையெழுத்திட்டு, அந்த உணர்வு அவர்கிட்ட இருந்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அது மேனிஃபெஸ்டோவில் சொல்லலை, செஞ்சிருக்கார். புதுமை பெண் திட்டம், இப்படி விடியல் பயணம் நிறைய சொல்ல முடியும். இந்த நிதி நெருக்கடி வர்றதுக்கு காரணமே அதிமுக ஆட்சி.